قل هل يستوي الذين يعلمون والذين صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த நிகழ்வுடைய தலைவர், இந்த பள்ளிவாசலுடைய அதே போன்று இந்த மதரசாவுடைய தலைமை ஜுனைதீன் சார் அவர்களையும் விழித்து இந்த இடத்தில் கண்ணியமான உலமாக்கள் அவர்களையும் அனைவர்களையும் விழித்து குறிப்பாக இந்த மதரசாவை நடாத்தக்கூடிய நஜாத் ஹாஃபிஸ், ரஷாத் ஹாஃபிஸ், அதே போன்று இந்த பள்ளிவாசுடைய பேஷிமாம் அஷ்ஃபாக், அதே போல இந்த மஹல்லாவாசி ஆசிப் மௌலவி அவர் அனைவர்களையும் விழித்தவனாகவும் ஏனைய நிர்வாகிகள், இந்த ஹாஃபிலுடைய தகப்பனார், ஏனைய கண்ணியமிக்க சங்கியானவர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக இந்த இடத்தில் நாம் இந்த உலகம் முன்னேற வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் நல்ல செயல்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே வழி குர்ஆன் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கையை வைத்து சிந்தித்து இந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒரு ஹாஃபிர்களுடைய ஒரு சிறப்புக்காக அவருடைய குர்ஆனுடைய ஹத்முக்காக வேண்டி நாம் இந்த இடத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குர்ஆன் எங்கே சேருகிறதோ அங்கே கண்ணியம் வருகிறது. ஒரு மனிதனுடைய கண்ணியம் எங்கே இருக்க வேண்டும் என்றால் குர்ஆன் உள்ளவர்களுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லில்லாஹி அஹ்லீன், அல்லாஹ் தஆலாவுக்கு சில குடும்பங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், மன்ஹும் யா ரசூலல்லாஹ், அந்த அல்லாஹ்வுடைய குடும்பம் யார் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆன் உள்ளவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனை சுமந்து பிறருக்கு பரப்பக்கூடியவர்கள், குர்ஆனை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டவர்கள், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய குடும்பமாகும். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் எங்கே சேர்கிறதோ அங்கு கண்ணியம் ஏற்படுகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், நபிமார்களுடைய முத்திரையான தூதர். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியம் எதனால்? குர்ஆனினால். வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதனால் சிறப்பானார்கள்? அனைத்து மலக்குமார்களை விடவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அமீன் என்ற வார்த்தையை குர்ஆனில் பாவிக்கிறான். எதனால் வந்தது? அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து குர்ஆனை வந்து கொடுத்ததினால. ரமலான் மாதங்களில் சிறந்த மாதம் ரமலான். ரமலானில் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய நன்மை என்றெல்லாம் ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. காரணம் என்ன? அந்த ரமலானில் குர்ஆன் இறங்கிய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில பிஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் தான் குர்ஆன் இறங்கிய மாதம். அன்பார்ந்தவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்பதற்கு அந்த இறுதி 10 பல முயற்சிகளை செய்கிறோம். கியாமுல் லைல் என்று ஆரம்பிக்கிறோம், சில இரவுகளை உயிர்ப்பிக்கிறோம். எதற்கு? அந்த 1000 மாதம் அமல் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைப்பதற்கு. அந்த இரவு லைலத்துல் கத்ர் எதனால் சிறப்பு பெற்றது? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்,
லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூதில் இருந்து துனியாவுடைய வானத்துக்கு அல்லாஹ் மொத்தமாக அந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் அல்லாஹ் இறக்கினான். அதனால் அவர்கள் கண்ணியமானவர்களாக, அந்த மாதம் அந்த இரவு கண்ணியத்துக்குரிய இரவாக மாறியது. அன்பார்ந்தவர்களே, எதை சொல்ல வருகிறோம் என்றால், எங்கே குர்ஆன் சேருகிறதோ அங்கு கண்ணியம் ஏற்படுகிறது. நபிமார்களுடைய மனைவிமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமாறு உம்மஹாத்துல் முஃமினீன்கள், ஏன் அவர்களுக்கு அமல் செய்தால் 2 கூலியை அல்லாஹ் கொடுக்குகிறான், அதே மாதிரி பாவம் செய்தால் 2 தண்டனையை கொடுக்குகிறான். எதனால் கொடுக்குகிறான் தெரியுமா? அவர்கள் குர்ஆன் இறங்கிய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையையும் இரட்டிப்பாக பாவத்தையும் இரட்டிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் எங்கே சேருகிறதோ அங்கே கண்ணியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? கைருக்கும், உங்களுடைய சிறந்தவர்கள் யார், உங்கள் கண்ணியமானவர்கள் யார், உங்களில் கண்ணியத்தை செலுத்த வேண்டியவர்கள் யார்? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா, குர்ஆனை கற்கக்கூடிய இந்த சிறுவர்களும் குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய உஸ்தாத்மார்களும் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்ற ஒரு ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். குர்ஆன் சுமக்கிறதுக்கு விட்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள் சாதாரணமான பிள்ளைகள் அல்ல. வயசு சின்ன வயசுதான், இன்னும் பருவ வயதை அடையவில்லை தான். ஆனால் இவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்த வேண்டியவர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்பின் சகோதரர்களே, நாம் குர்ஆன் உள்ளவர்களை உலகத்தில் நம்முடைய குடும்பத்தில் நாம் ஒவ்வொரு ஆளும் உருவாக்க வேண்டும். உலகத்தில் எந்த சோதனை வேதனை வந்தாலும் தாங்கிக் கொள்ளலாம். ஒரு ஆள் கடனாளியாக போய்த்தாரு, கடனை உழைச்சி அதை கடனை நிவர்த்தி செய்யறதுக்கு இயலும். ஆனால் உலகத்தில் ஒரு பெற்றோர்களுக்கு தாங்க முடியாத ஒரு வேதனை இருக்கும் என்றால் ஊர் உலகம் சொல்லுது, உன் மகன் கெட்டவன் என்ற வார்த்தை. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை விட்டு என் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆனுடைய அறிவை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். குர்ஆனுடைய முதலாவது வசனத்தை ஒரு ஆள் முற்று நோக்கி பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஓதுவீராக. அல்லாஹ் உலகத்தை படைத்த அந்த அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக. அன்பார்ந்தவர்களே, தஃசீருடைய உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விரிவுரை செய்கிறார்கள். யார் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து எந்தெந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்படுகிறதோ அந்த அவ்வளவு விடயத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். தலைவர் சொன்னதை போன்று டாக்டராக, இன்ஜினியராக, பிஎச்டியாக கூடாது என்று யாரும் சொல்லல. அதுவும் தேவை. டாக்டரும் தேவை, இன்ஜினியரும் தேவை, பிஎச்டியும் தேவை, படிச்சு கொடுக்கிறவங்களும் தேவை, எல்லாரும் தேவை. ஆனா எந்த பிள்ளைய அதுல சிந்தனை விடுற நம்ம, எந்த பிள்ளை குர்ஆனை சுமக்கிறதோட அதையும் சுமக்கணும் என்றுதான் ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்கணும். நம்ம ஊர்ல ஒரு பிராக்டிக்கலாக, பயான் இல்லாம பிராக்டிக்கலாக பேசினா சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப், அந்த பிள்ளைக்கு வரும் 10 வயசு தான், பிஞ்சி வயசு தான். அந்த 5ஆம் வகுப்பு ஸ்காலர்ஷிப்புக்கு கொடுக்கிற அந்த ஆர்வம்
நம்ம ஊர்ல அதிகமானாக்கள் குர்ஆனுக்கு கொடுக்கறல்ல. 5ஆம் வகுப்பு வரைக்கும் பிள்ளைக்கு குர்ஆன ஓத கொடுக்கறல்ல. குர்ஆன் மதரசாக்களுக்கு அனுப்புறல்ல. இந்த 5ஆம் வகுப்பில் அதை சிறிய வயதில் என்ற பிள்ளைகளை குர்ஆனினால பழக்காதினத்தினால்தான் அவன் 50 வயசில் ஒரு மூதேவியாக மாறுகிறான். நம்ம பிள்ளைகள் சீதேவிகளாக மாற வேண்டும் என்றால், நல்லவர்களாக மாற வேண்டும் என்றால், சிறு வயதிலிருந்தே குர்ஆன சுமக்கிறவங்களாக மாற்றிடணும். நான் அதிகமான ஒரு ஹதீஸை சொல்வேன். உலகத்தில் எதை சாதிக்கணும் என்று, உலகத்தில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் சாதனை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1500 கிலோமீட்டர் நடந்தாலும் அது ஒரு சாதனையாம். சஹாபாக்கள் ராத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய யுத்தம், அதுக்கு அந்த யுத்தத்தின் பேரு துணிகள் கட்டும் யுத்தம் என்றுதான் பெயர். சஹாபாக்கள் 6 சஹாபாக்கள் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு கழுதையில பிரயாணம் செய்வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆள் வாகனத்தில் போவாங்க, மற்ற 5 பேரும் நடந்து போவாங்க. சொல்றாங்க, அபு மூசா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி சொல்லுகிறார், நாங்கள் பல தூரம் நடந்தோம், என காலில் காயம் வந்து பொக்கிலம் வெடிச்சு அதால சேல் வெளியாகி அதனால நாங்கள் சீரையை கட்டிட்டு நடந்தோம். அதனாலதான் அந்த யுத்தத்துக்கு ராத்துர் ரிகா புடவைகள் கட்டக்கூடிய யுத்தம் என்றதுக்கு பெயர். அதல்ல சாதனை. இதைவிட நடந்த சாதனைகள் ஏராளம் சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். வரலாற்றை பிரட்டி பாருங்கள். ஹஜ் செய்வதற்கு 2 மாசம் நடந்தவர்கள் ஒரு ஹஜ்ஜை செய்வதற்கு 2 மாதம் தொடர்ச்சியாக காட்டுக்குள்ளும் தண்ணி மாத்திரம் உணவாக வைத்துக் கொண்டு, ஈத்தம் பழத்தை மாத்திரம் உணவாக வைத்துக் கொண்டு நடந்தவர்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நடப்பதல்ல சாதனை. உலகத்தில் செய்ய வேண்டிய சாதனை 3 சாதனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய சாதனை 3 சாதனை. ஒன்று சதகா ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அல்லாஹ் சிலர்களுக்கு பணத்தை கொடுத்திருக்கிறானா, அந்த பணத்தை நல்ல விஷயத்தில் பாவிக்கிற. இப்ப ஒரு ஆள் இந்த பில்டிங்க கட்டி கொடுத்திருக்கிறாரா, இது சதகா ஜாரியா. இதுல பிள்ளைகள் ஓதுதா, அது இந்த பிள்ளைகள் ஓதுற அவ்வளவு நன்மைகள ஒரு பங்கு அவருக்கு வரப்போகுது. என்னுடைய ஆசான் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னால யோசித்தது, சிந்தனையாளர், இந்த ஊரை பற்றி சிந்தனை இருந்த ஒருவர் தான் மர்ஹூம் உவைஸ் தப்லீகி ஹஸ்ரத் அவர்கள். உயிரோடு இருக்கக்கூடிய பெருமதி விளங்கல. சிந்தனையிலால் 10 வருஷத்துக்கு முன்னால் முதலாவது மாணவன் தான் அஸ்பாக். இந்த மதரசாவுடைய முதலாவது மாணவன் அஸ்பாக். இப்ப அவரு ஹாஃபிஸும் முடிச்சு மௌலவி முடிச்சு இந்த பள்ளியுடைய இமாம். இப்ப 2வது மாணவன் நுஸ்லி ரசாகாச்சியார் மகன். அவரு இந்த குர்ஆன் மஜ்லிஸாவில் ஒரு ஆலிமை முடிச்சுட்டு இன்னும் ஒரு பள்ளி ரஹ்மான் பள்ளியில இமாமாக இருக்கிறார். சிந்தனையை பாருங்க. இப்ப அந்த ஹஸ்ரத்துடைய சிந்தனை இன்றைக்கு ஒரு ஹாஃபிஸ், கல்முனையிலே பார்ட் டைம்ல ஹாஃபிஸ் ஆயின முதலாவது ஹாஃபிஸ். இந்த ஹாஃபிஸ்கள் விளங்கிக் கொள்ளணும். இப்ப குர்ஆன பாடமாக்கி இருக்கிறோம், தௌரா இருக்கி. சில பெற்றோர்களுக்கு வார என்ன மகன் குர்ஆன முடிச்சிட்டான், இதுலதான் அதிகமான பெற்றோர்கள் மிஸ்டேக் கொடுற. என்ன மகனுக்கு விழாவும் வச்சு முடிஞ்சு குர்ஆன் என்ன முடியல, 30 ஜூஸ் முடிச்சிருக்காரு. இதற்கு பிறகு 5-6 தடவை அந்த குர்ஆன மனமாக ஓதணும், தௌரான்னு சொல்ற. இவர் ஓதி முடிச்சதுக்கு பின்னால ஒரு நாளைக்கு குர்ஆன பூர்த்தியாக எந்த ஒரு பிழை இல்லாமலும்
ஓதினாத்தான் பூர்த்தியான ஹாஃபிலாக மாறுகிறார். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, சதகா ஜாரியா. இரண்டாவது இல்முன் யுந்தஃபஉ பிஹி, பிரயோஜனம் தரக்கூடிய அறிவு. மூணாவது வலதுன் சாலிஹுன் யதூலஹு, தனக்காக ஒரு துஆ செய்யக்கூடிய பிள்ளை. எத்தனையோ செல்வந்தர்கள் உயிரை விட்டு உலகத்தை விட்டு பிரிகிற நேரத்தில் கோடி கணக்கில் பேங்க் பேலன்ஸை வச்சுட்டு போனாங்க. ஆனா அவர் மௌத்தாயினத்துக்கு பின்னால என்ன வாப்பாவுக்காக வேண்டி இந்த ஒரு சதக்கா செய்வோம் என்று இன்னும் அந்த செல்வந்தர்களுக்கு மனம் வராத செல்வந்தர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் உலகத்தில் சாதிக்கவில்லை. பணத்தை சம்பாதிப்பது சாதனை அல்ல. காரூனிடத்தில் பணம் இருந்தது, ஃபிரௌனிடத்தில் பணம் இருந்தது. உலகத்தில் நாம் சாதிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் திருமணம் முடிச்சிருக்கிறோம், அதனால ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ளைய சாலிஹான புள்ளைகளாக ஆக்கி கொடுத்துட்டு போறோம். இதுதான் சாதனை. சாலிஹான புள்ளையை உருவாக்க வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்து, இந்த வயதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுக்கணும். இப்ப பார்ப்போம், சும்மா ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டோம். இந்த ஹாஃபில் என்ற குடும்பத்தில் ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டோம். இதனால எனக்கு வர கண்ணியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய எல்லா நிலைமையிலையும் குர்ஆன் உள்ளவங்களை மாத்திரம்தான் முற்படுத்தினாங்க. எல்லா விஷயத்திலையும் தான். பத்ருடைய யுத்தத்தில் 15 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. உஹது யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் ஷஹீதானாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் பதுவா செய்யல. பியரே மஊனா என்று சொல்லக்கூடிய யுத்தம், முனாஃபிகீன்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய ஊருக்கு கொஞ்சம் ஹாஃபிர்களை தாங்க, படிச்சவங்களை தாங்க, தீன பரப்பணும் என்று கூட்டிக்கிட்டு போயிட்டு 70 குர்ஆன் சுமந்தவர்களை பியரே மஊனா என்ற இடத்துல கொலை செஞ்சாங்க. அன்பார்ந்தவர்களே, உஹதிட பதுவா செய்யாத நபி, பத்ரிட பதுவா செய்யாத நபி, உஹது யுத்தத்தில் தன் சாட்சா ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவங்க கொலை செய்யப்பட்டு நெஞ்சை பிளந்து ஈரலை துப்பி, அதுக்கும் ரசூலுல்லாஹ் பதுவா செய்யல. ஹாஃபிர்களை கொண்ட நேரத்தில் ஒரு மாசம் 5 தொழுகையிலையும் கொலை செஞ்ச ரால் தக்வான் அந்த கோத்திரங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு மாசமாக பதுவா செஞ்சாங்க. குனூத்தே நாசிலா. உஹதுடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் மரணிச்சிருக்கிறாங்க. அடக்கம் செய்யறதுக்கு கபர்கள் இல்லை. இப்ப ஒரு கபருக்குள்ள 2-3 பேரை வச்சு அடக்கம் செஞ்சாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க யார முதலாவது வைக்கிற? சொன்னாங்க, அக்ரவும் குர்ஆனா, குர்ஆனை சுமந்தவங்களை, குர்ஆன் ஓத தெரிஞ்சவங்களை நீங்க முதலாவது கபூருக்குள்ள வைங்கன்னு சொன்னாங்க. குர்ஆன் உள்ளவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்திலையும் முற்படுத்தினாங்க. இந்த உலகத்தில், இந்த ஊரில் முற்படுத்தப்பட வேண்டியவர்கள் குர்ஆனை சுமந்தவர்கள். குர்ஆன் அறிவு இல்லாதவர்கள் எந்த பதவியிலையும் முன்னோக்கி வைக்கப்பட்டால் அந்த பதவியின் மூலமாக வரும் பிரயோஜனத்தை ஊர் மக்கள் அடைய மாட்டார்கள். இதுதான் உண்மை, யதார்த்தம் இதுதான். ஆனால் இது விளங்காது. எத்தனை பதவிகளுக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த பதவிகள் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆனை சுமந்தவர்களுக்கு. அது எந்த ஒரு கொள்கையிலையும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குர்ஆன் சுமந்தவர்கள் முற்படுத்தப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை சுமந்தவர்களை மாத்திரம்தான் அனைத்து விடயத்துக்கு முற்படுத்தினார்கள். இமாமத் செய்ய வேண்டுமா? குர்ஆன் சுமந்தவர்கள். ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது அன்பார்ந்தவர்களே. இப்ப வாங்க, நான் என்ற வீட்டில்
ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டேன், ஒரு ஆலிமை உருவாக்கிட்டேன். இதுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன என்கிறத பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாலிஹான ஒரு பிள்ளையை உருவாக்குறதுண்டா குர்ஆனை சுமக்கிற பிள்ளைகள். இப்ப உலகத்தில் இருக்கிற நேரத்தில் அந்த குர்ஆனை சுமந்த பேரண்ட்ஸ்களுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? குர்ஆன் சுமந்த பேரண்ட்ஸ், குர்ஆனை சுமக்கிறதுக்கு உதவி செஞ்சவங்க. என் மகனுக்கு கிடைக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன் வ அல்லமா. உலகத்தில் சிறந்தவர்கள் குர்ஆனை படித்து பிறருக்கு படித்து கொடுக்கக்கூடியவர்கள். அந்த குடும்பத்துக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? கொரோனா காலத்தில் சில வீட்டுகளில் அதை அனுபவிச்சாங்க. கொரோனா காலத்தில் பள்ளிவாசல்ல தான் தொழுகை இல்லை. கொரோனா காலத்தில் ரமதானில் பள்ளிவாசலுக்கு தான் தராவீஹ் இல்லை. அன்பாண்டவர்களே, சில வீடுகள் மாஷா அல்லாஹ் தராவீஹுடைய நேரத்தில் எந்த மகன் ஒரு குர்ஆனை சுமந்தவன் பார்ட் டைம்ல 15 ஜூஸ் பாடமாக்கி இருக்கிறான், ஃபுல் டைம்ல 30 ஜூஸ் முடிச்சிருக்கிறான். மகன் தொழுவிக்கிறாரே, வாப்பாவும் உம்மாவும் பின்னுக்கு இருந்துட்டு தொழுகிறாங்க. இதை விட கண் குளிச்சு உலகத்தில் எதை காண முடியும்? எத்தனையோ செல்வந்தர்கள், எத்தனையோ ஊரில் உள்ள குடும்பங்கள் டாக்டராக்கி இன்ஜினியர் ஆக்கி இந்த இதை நான் அனுபவிக்கல. என் மகனை ஏன் இன்ஜினியர் ஆக்கினேன், ஏன் டாக்டர் ஆக்கினேன் என்று எத்தனையோ பெற்றோர்கள் சிந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு வேறொரு வழியில போய்த்தான் என்று. ஆனா தராவீஹுடைய தொழுகையில என்ற மகன் ஓதுரத்தில் நம்ம பின்னுக்கு இருந்து தொழுகிற சுகத்தை அனுபவிச்சு பாருங்கள், அதனுடைய பிரதிபலனை கண்டுகொள்ளலாம். இப்ப பேரண்ட்ஸ் நம்ம மௌத்தானத்துக்கு பிறகு ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு ஆலிம ஹாஃபில உலகத்தில் வச்சுட்டு போறோம்டா அதுக்கு கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? நம்ம கபருக்குள்ள பல வருஷம் வாழ்ந்து கொண்டிருப்போம். என்ற மகன், யா அல்லாஹ் ரப்பிக்ஃபிர்லி வலிவாலிதைய, யா அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னிச்சிரு, என் உம்மா வாப்பாட பாவத்தை மன்னிச்சிரு. குர்ஆன ரமதானில் எல்லோரும் அதிகமாக ஹாஃபிர்கள் ரமதான்ல ஓதி முடிப்பாங்க. சிலவங்க 15 குர்ஆன், சிலாக்கள் 20 குர்ஆன், சில பிள்ளைகள் இருந்தாங்க கண்ணால கண்டோம் ஒரு நாளைக்கு 3 குர்ஆன் ரமதானுடைய காலத்தில் ஓதி முடிச்ச பிள்ளைகள். நாங்க ஓதின காலத்தில் ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு ஒரு ரகாத்தில் ஒரு குர்ஆனை முடிச்சு குர்ஆனை ஒரே ரகாத்தில் முடிச்ச வரலாறை கண்ணூடாக கண்டிருக்கிறோம். இப்ப யோசிங்க, நம்ம மௌத்தாகி கபருக்குள்ள இருக்கிறோம். நான் ஒரு குர்ஆனை சுமந்த ஒரு ஆலிம ஒரு ஹாஃபில உருவாக்கிட்டு போய்த்தேன். நான் எந்த மகன் எனக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் யா அல்லாஹ் என் அம்மா அப்பாட பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு துஆ செய்கிறான், இஸ்திக்பார் செய்கிறான், சதகா கொடுக்கிறான். குர்ஆனை ஓதிட்டு மகன் துஆ செய்கிறான், யா அல்லாஹ் இந்த குர்ஆனை சுமக்கிறதுக்கு காரணமாக இருந்த என் பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ். எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் மகன் ஓதுற குர்ஆன் சதகா துஆ வந்து கொண்டே இருக்கிறது. இதோட முடிஞ்சா நம்மளுக்கு குர்ஆன ஹாஃபில உருவாக்கின என் பேரண்ட்ஸுக்கு கிடைக்கிற கூலியோட முடிஞ்சா முடியல. கபூர்ல இருந்து எழும்பிட்டு மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் ஹாஃபிர்களுடைய பேரண்ட்ஸ் மார சைட் ஆக்குவான். ஹாஃபில்மாருடைய பேரண்ட்ஸ் சைட் ஆகுங்க. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு கிரீடம் பிடிங்க. சூரியனை விட வெளிச்சமான ஒரு கிரீடத்தை பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க கூறான். உருவாக்கின பிள்ளைக்கு அல்லாஹ் சொல்வான், இக்ரா வர்த்தகி வரத்தில், மகன் நீ ஓது, நீ எங்க ஓதி முடிக்காயோ
அதுதான் உள்ள இடம். சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட போகும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். நம்ம என்ன பிள்ளைய எதுவாக ஆக்குறதும் பிரச்சனை இல்லை. என்ன தொழில்ல, என்ன பதவியில, என்ன இதுல ஆக்கினாலும் பிரச்சனை இல்லை. என்ற பிள்ளைய குர்ஆன் சுமக்கிறதோட, குர்ஆனையும் சுமந்துக்கிறதோட எல்லாம் சுமந்துடணும். சொன்னாங்களா இல்லையா தலைவர்? குர்ஆனை சுமந்த வைத்தியர் டாக்டர் இருக்கிறார். அவர் சொன்னார், ஒரு நாள் நான் பிரயாணம் வார நேரத்தில், சில டாக்டர் சொன்னாங்க, சில பிரயாணம் வார நேரத்தில் நாங்க சூரத்துல் வாக்கியாவ யாசீன ஓதி முடிச்சிடுவோம். சில நீதிபதிகள் குர்ஆனை சுமந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்றாங்க, நான் வீட்டில இருந்து கோர்ட்டுக்கு வார நேரம் வரைக்கும் நான் குர்ஆனை ஓதிக்கிட்டே வருவேன். இந்த பிள்ளைகள் லஞ்சம் வாங்காது. குர்ஆனை சுமந்த வைத்தியரை, குர்ஆனை சுமந்த வைத்தியரை உருவாக்கி பாருங்கள். அவன் ஊரில், இந்த ஊரில் சேவை செய்வான். குர்ஆனை சுமந்த தலைவர்களை போட்டு பாருங்கள். அல்லாஹ்வை பயந்து இந்த ஊருக்கு நல்ல விடயத்தை உருவாக்குவான். குர்ஆனை சுமந்த ஒரு ஆசிரியரை உருவாக்கி பாருங்கள். அவன் அந்த பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலையை ஈமான் உள்ள ஒரு பாடசாலையாக மாற்றி காட்டுவான். அன்பார்ந்தவர்களே, அதனால நம்ம ஒரு ஆளும் நியத்தி வைங்க, எந்த ஒரு உள்ளத்தில் குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் பால் அடைஞ்ச வீட போல. என்ன பிள்ளைகளுக்கு ஈமான கொடுக்கணுமா? ஃபித்னாவுடைய ஜமான்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைகளை யோசித்து பாருங்க. கசீதாவிலையும் படிச்சாங்க, தஹஜ்ஜத்தில எழும்பிட்டு வாரண்டு. இந்த பிள்ளை தஹஜ்ஜத்துக்கு எழும்பி அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு தஹஜ்ஜத்தையும் தொழுகிட்டு குர்ஆன் ஓத வாரான். இந்த பிள்ளையுடைய அந்த நாளுடைய ஆரம்பத்தை குர்ஆனில் இருந்தே உருவாக்குறான். குர்ஆன்ல இருந்தே ஆரம்பிக்கிறான். அன்பார்ந்தவர்கள், இது உண்மை. குர்ஆனை சுமந்த ஹாஃபிகள் இருக்கிறாங்க. எத்தனை மதரசாக்கள்ல இங்க OL படிக்கிறதுக்கு பல வருஷமாக பிள்ளைக்கு டியூஷன் கிளாஸ் விட்டு இருக்கோம். குர்ஆனை சுமந்தவன் OL படிக்கான், 2 மாசம் தான் எல்லா பாடத்திலையும் பாஸ். அல்லாஹ் குர்ஆனை சுமந்தவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற பாக்கியம் அதுதான். அதான் அல்லாஹ் நபி சொன்னாங்க, யார் மன் சலக தரீகன், யார் ஈமான் உள்ள வழியை, யார் தன் ஈமானுடைய வழியை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்லாஹ் ஏனைய வழிகளை அனைத்தையும் அல்லாஹ் இலேசாக்கி கொடுத்துருவான். எத்தனையோ வாலிபர்கள் தகச்சத்திர நேரத்தில் பாவத்தில் கழிச்சுக்கிறாங்க. என்ன பச்சரும் பாலகன் வந்து குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறான். இதைத்தான் நான் ஜனாசா எரிப்பு நிப்பாட்டப்பட்டதுக்கு காரணமே அவைகள் தான். யாரும் நிப்பாட்டது ஒன்றும் புழுங்கல, ஒருத்தர் ஒன்றும் செய்யல. இந்த மக்கள், இந்த ஹாஃபிர்கள், இந்த ஆலிம்கள் அந்த மதரசாக்கள்ல தஹஜ்ஜத்தில் எழும்பி அல்லாஹ்ட்ட கேட்ட துஆ, அல்லாஹ்ட்ட செய்த இஸ்திக்பார், ஜனாசா எரிப்பு நிப்பாட்டப்பட்டது மட்டுமல்ல, யார் யார் அதுக்கு காரணமோ அவங்கள ஊரை அவங்கள கேவலப்படுத்தி நாட்டை விட்டு அனுப்பியாச்சு. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகள் இந்த மகரிபுடைய நேரத்தில் வந்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் வந்து வீட்டில் இருந்தா என்ற பிள்ளை போனோட தான் கழிய போகுதோ. எல்லா பிள்ளைகளுக்கும் போன் பிசாசி. ஆனா இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் என்ற பிள்ளை வந்துட்டு, மகரிபுடைய நேரம் என்ற பிள்ளை வந்துட்டு குர்ஆனை ஓதுது, குர்ஆனை பாடமாக்குதண்டா, இது பெரும் பாக்கியம். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் ஒரு காலத்தில் நம்முடைய ஊரிலேயோ வெளியிடங்களிலேயோ இந்த பாக்கியம் இருக்கல்ல. குர்ஆன் ஓதுறா எங்கேயோ ஒரு தொங்கலுக்கு போகணும், இவ எல்லா இடத்தையும் இருக்கு. அதனாலதான் ஜமீயத்துல் உலமா கல்முனைக்குல எல்லா அதிகமான முக்கியமான
உலமாக்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் மசூரா செய்திருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளி வாசலையும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். சிலாக்கள் வார என்னத்துக்கு ஒவ்வொரு பள்ளியிலையும் பள்ளி வாசல்? சிலாக்கள் சந்தா கொடுக்கறல்ல, அது என்ன சும்மா மதரசாக்கள் நம்ம பேருக்கு போய்த்து. இந்த சிந்தனையை ஸ்கூல்ல எடுத்துருக்கோமா? நம்ம ஊர்ல எத்தனை ஸ்கூல் இருக்கு? ஸ்கூல்ல சிந்தனை வந்திருக்கா இல்லே? அன்பார்ந்தவர்களே, நம்ம ஊரில் ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் மதரசாக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், ரஹ்மான் பள்ளிவாசல், ரஹ்மானியா பள்ளிவாசல், சபூரியா, இந்த மூணு பள்ளிவாசல்களிலேயும் பாட்டை மதரசா நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த கட்டமாக குர்ஆன் மதரசா. கவலைக்குரிய விடயம் என்ன தெரியுமா? நம்முடைய பெற்றோர்கள் செய்கிற ஆக தவறான விஷயம் ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்புக்காக இந்த பிள்ளைய ஓத வைக்கிறல்ல. அதனால நம்ம ஊர்ல கோவிச்சு கொள்ளாதீங்க, நம்ம ஊர்ல ஓத தெரிஞ்ச பிள்ளைகள் குறைவு. ஒரு மதரசாக்கு போனாலும் வெளி ஊர்ல இருந்துட்டு நல்ல நல்ல கிராத்தோட இதோட பிள்ளைகள் வந்து சேரும். எங்கட ஊர்ல நம்ம ஹாதி மதரசாவில் இருந்தான், நம்ம ஊர்ல இருந்து வந்தா அந்த பிள்ளைக்கு ஓத தெரியாம இருக்கு. என்னன்னா பெற்றோர்கள் முக்கியத்துவம் செலுத்தல. மற்ற ஊர்கள் அன்பார்ந்தவர்களே ஃபிக்ருக்கு எடுக்கிறாங்க. சில ஊர்களில் போய் பார்ப்போம், பார்த்தா கண் குளிச்சு 100-200 பிள்ளைகள் ஒரு இடத்தில் இருந்து குர்ஆன் ஓதுது. அகதியா கிளாஸ். இதையும் இந்த இடத்துல சொன்னா பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். அகதியா கிளாஸ்ங்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லுஹர் வரைக்கும் அந்த அகதியா கிளாஸ் மற்ற இடங்களில் நடந்து கொண்டிருக்கு. கவர்மெண்ட் அதுக்கு ஃபண்ட் கொடுக்குது. அந்த படிச்சு கொடுக்கிற அது இஸ்லாத்தில் மட்டுமில்லை, பௌத்தர்களுக்கும் அந்த அகதியாங்கிறது வேற ஒரு பேர்ல இருக்கு, மற்ற மதம் உள்ளவர்களுக்கும் வேற பேர்ல இருக்கு. ஆனா நம்ம ஊர்ல அகதியா கிளாஸ் இல்லை. அகதியாவுடைய பிரின்சிபல் எனக்கு சென்ற மீட்டிங்ல சொன்னாரு, 67,000 ரூபாய் காசு அகதியாவுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கு. அதை கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் வருது இல்லை, அதை படிச்சு கொடுக்கணும் ஆசிரியர்களுடைய காசு, ஆனா பிள்ளைகள் வருதில்லை. அதனால நாங்களும் ஃபிகர் பண்ணிருக்கிறோம், பெற்றோர்களுக்கும் இதுக்கு உதவி செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை லுஹர் வரைக்கும் எந்த டியூஷன் கிளாஸும் நடக்கக்கூடாது. அகதியா இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அது பேரண்ட்ஸ் தயாராகணும். அகதியா கிளாஸ்ங்கிறது ஃப்ரீயாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதுல அதுக்கு சிலபஸ் இருக்கு, ஃபிக்ஹ் இருக்கு, மதரசா ஃபிக்ஹ் இருக்கு, தாரிக் இருக்கு, 3 விடயங்கள் இருக்கு. அந்த 3 விடயங்களையும் ஃப்ரீயாக பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற அதை முதலாவது உருவாக்கணும் என்று கல்முனை ஜமியத்துல் முடிவு செஞ்சிருக்கிறோம். இதுக்கு பேரண்ட்ஸ் ஒத்துழைக்கணும். பேரண்ட்ஸ் இரவுல 10 மணிக்கு டியூஷன் கிளாஸ் கொண்டு விடுறதுக்கும் தயார். ஆனா மார்க்க விஷயம் வந்தா கொஞ்சம் பின்னுக்காக ஓதி என்ன செய்ய போறாங்க, குர்ஆனை சுமந்து என்ன செய்ய போறாங்க என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கு. அது இப்ப விளங்கா நம்ம மௌத்தாகி கபருக்குள்ள இருக்கிற நேரத்தில் தான் விளங்கும். நம்ம ஒரு ஹாஃபில உருவாக்கி இருந்தா அந்த மகன் நம்மளுக்கு ஓதிட்டு இருப்பானே, துவா செஞ்சுட்டு இருப்பானே என்ற சிந்தனை உலகத்தில் விளங்கா. கபருக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியும். நம்ம எப்படி ஸ்காலர்ஷிப் முக்கியத்துவம் செலுத்த வேண்டாம் என்று சொல்லல, எப்படி ஸ்காலர்ஷிப்புக்கு நம்ம ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆன எல்லாரும் டாக்டர் ஆகிக்காங்களா? இல்லை ஒரு கேள்வி. ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆன எல்லாரும் நம்ம இதுல டாக்டரா இன்ஜினியரா அப்படின்னா ஒவ்வொரு சந்திலையும் நம்ம ஊர்ல டாக்டர் இருக்கணும், ஒவ்வொரு சந்திலையும் படிச்ச ஆக்கள் இருக்கணும். இல்லையே, அதை படிக்க வேணாம்னு நான் சொல்லல, அதுக்கு கொடுக்கிற அந்த ஆர்வத்தை ஆசையை குர்ஆன்லையும் கொஞ்சம் கொடுங்க. இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க ஏழுமண்டா, இந்த பேரண்ட்ஸ்களுக்கு கொண்டு விட ஏழுமண்டா, ஏன் ஏழ பேரண்ட்ஸ்களுக்கு கொண்டு விடையலாம். ஆக அன்பார்ந்தவர்களே, ஃபித்னாவுடைய ஜமான், ஃபித்னா என்னென்ன ஃபித்னா இருக்கின்ற நான் தான் சொல்லி தெரியணும் என்ற விடிய எழுமினத்திலிருந்து ஃபித்னாவில தான் ஆரம்பிக்கிறோம். தஜ்ஜாலை விட்டு என்ற பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமா? எத்தனை பேருக்கு ஆசை காட்டினா
எத்தனை பேர் போய்த்தாங்க? காசுக்கு மயங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நாளைக்கு தஜ்ஜால் வந்து என்ன புள்ளட்ட காசு கொடுக்க போறான். உலகம் வேணுமா தாரேன், பழங்கள் வேணுமா தாரேன். அந்த நேரத்தில் குர்ஆன் உள்ளவர்கள் மாத்திரம்தான் தப்புவார்கள். மற்ற எல்லோரும் ஈமான் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பயராதவர்கள், அல்லாஹ்வை அச்சம் கொள்ளாதவர்கள் எல்லோரும் தஜ்ஜாலுக்கு பின்னால பேத்துருவாங்க. அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை சுமந்தவர்கள், இதை சொல்லி முடிக்கிறேன். குர்ஆன் சுமந்தவர்களுடைய தஹஜ்ஜுடைய துஆ சேஷான துஆ இல்ல. பைத்துல் மக்திஸ், பலஸ்தீன், ஒரு நாளும் கவலைப்படுறோம், ஒரு நாளும் கொல்லப்படுகிறது, சிறார்கள் கொல்லப்படுறாங்க. அன்பார்ந்தவர்களே, அது வெற்றி கொள்ளப்படும். யாரால தெரியுமா? குர்ஆன் சுமந்தவர்களினால். சலாஹுத்தீன் அய்யூபி ரஹிமஹுல்லாஹ் பலஸ்தீனுடைய சம்பவத்தை படிச்சத்தில் இருந்து நோன்பு பிடிச்சிட்டு இருந்தாங்க. 623 நினைக்கிறேன் பலஸ்தீனை பிடிச்சாங்க. பலஸ்தீன்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இரவு நேரம் வந்து சொல்றாரு, கடல் மார்க்கமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை பிடிக்கிறதுக்கு ஆட்கள் வந்து கிடைக்காங்கன்னு சொல்றாங்க. அவர் குர்ஆனை சுமந்தவர். மத்தாக்கள் யோசிக்கிறமா யோசிக்கல, நல்ல ஆமி படையை இறக்கி விடுவோம் என்று யோசிக்கல. அவங்க யோசிச்சாங்க நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம் என்று தஹஜ்ஜுல எழும்பி கண்ணீர் வடிச்சாங்க. அறிவிப்பு வருகிறது, நீங்க தஹஜ்ஜுல எழும்பி விழுந்த கண்ணீரினால் அல்லாஹ் வந்த படையை கடலுக்குள் மூழ்கடிக்க வச்சிட்டான். நம்ம வீட்டில் இருக்கிற முசீபத் போகணுமா, தொழிலில் இருக்கிற முசீபத் போகணுமா, ஊரில் இருக்கிற முசீபத்துகள் போகணும்டா குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக மாறணும். நம்ம உதவி செய்யணும். இந்த மஜ்லிஸாக்களை தேவையான விடயங்களை உருவாக்கி கொடுக்கணும். மஜ்லிஸாக்களுக்கு உதவி செய்யணும். அந்த தன்மை வரணும். கொஞ்சம் இருக்கா கொஞ்சமாவது கொடுக்கணும். இருக்கிற உஸ்தாத்மார் தியாகம் சும்மா தியாகம் இல்லை, ஒரு புள்ளைய உருவாக்குறதுக்கு. அதனால நான் அடிக்கடி சொல்ற, ஒரு புள்ளைய வாப்பாவை கூப்பிடுங்க, கூப்பிட்டு ஒரு ஹாபீஸ ஆக்குறண்டா என்ன கஷ்டம்ங்கிறத காட்டுங்க. வெள்ளக்காரர்கள் என்ன செய்ய தெரியுமா? புள்ளைய வளர்க்கிறதிலிருந்து புள்ள பெரியார் ஆகிறதிலிருந்து வீடியோ பண்றியா? ஏன்னா புள்ள பெருத்ததுக்கு பிறகு காட்டுறதுக்கு நான் உனக்கான என்னென்ன கஷ்டப்பட்டீங்கன்னு பாருண்டு. அதமா அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹாஃபில உருவாக்குறது மிக கஷ்டம். அது அந்த ஹஸ்ரத் இருந்துட்டு நஜாத் ஹஸ்ரத்தோ நம்ம ரஷாத் ஹஸ்ரத்தோ அஷ்ஃபாக் ஹஸ்ரத்தோ அந்த நேரத்தில் இருந்துட்டு அவர் ஓத ஓத குர்ஆனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் எப்படி ஓதுறார், அவர் ப்ரொனன்சியேஷன் சரியா வருதா, தஜ்வீத் முறைப்படி ஓதுறாரா என்று பார்க்கணும். ஆனா மிகவும் கவலையான விஷயம் என்னண்டா, இதோட சொல்லி முடிச்சுக்கிறேன், இது பேசுகிற நேரமும் இல்லை, சிந்திக்கிற நேரம். அந்த ஒரு பிள்ளைய ஓதக்கூடிய பிள்ளையாக மாற்றினத்துக்கு பிறகு பேரண்ட்ஸுகளுக்கு தலைக்கு அடிக்கிற என்ற பிள்ளையை கொண்டு வைத்துருவோம். என்ற பிள்ளைக்கு ஓத தெரிஞ்சுட்டு புள்ள 15 ஜூஸ் 10 ஜூஸ பாடமாக்கிறீங்க. இப்ப புள்ள வாப்பாக்கு நினைப்பு வருது, உம்மாக்கு வருது, 10 ஜூஸ் ஓதினது போதும், அப்படியே கூட்டிக்கிட்டு போறேன். அந்த உஸ்தாதுக்கு எவ்வளவு கவலை இருக்குன்னு தெரியுமா? அவரு மனுஷன் தானே, உஸ்தாது ஒரு ஜின் இல்லை. நான் உருவாக்கின பிள்ளை 10 ஜுஸ்ஸ பாடமாக்குறதுக்கு பட்ட கஷ்டம் எத்தனை தலட்சத்துல நம்மளுக்கும் பிள்ளை இருக்கு தானே. நம்மள பிள்ளைகள் எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க, சுபவுக்கு போறதுக்கும் கஷ்டப்படுத்துறாங்க. அந்த பிள்ளைய தியாகம் செஞ்சு, மனைவிய தியாகம் செஞ்சு, மகரிபுக்கு பிறகு சுத்திரத்தை தியாகம் செஞ்சு அந்த உஸ்தாது வந்து அந்த மேசையில கீழே இருந்துகிட்டு அந்த குர்ஆனை கேட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையுடைய மற்ற விஷயம் நான் கவனிச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குற பாப்பா வந்து லேசா சொல்ற மகனை கூட்டிட்டு போறேன். அன்பார்ந்தவர்கள் சிந்திங்க. ஆகிய நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், குர்ஆன் சுமந்தவர்கள் மூலமாகத்தான் விமோசனம் இருக்கிறது. ஊருக்கு மாத்திரமல்ல, நம் வீட்டுக்குள்ளும் விமோசனம். நம்முடைய குர்ஆன் சுமந்தவர்களை நம் வீட்டுக்குள் உருவாக்குவோம். எல்லாம் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தர வேண்டும். வாஹ்ர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.